அனைவருக்கும் வணக்கம். தங்கலான் படத்தை பற்றி இன்னைக்கு விமர்சனம் பண்ண போறாருங்க. ஏற்கனவே எக்கச்சக்க பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. யூடியூப்பர் முதல் கொண்டு, இன்ஸ்டாகிராமில் முதல் கொண்டு, ஃபேஸ்புக்கில் முதல் கொண்டு, எக்ஸலத்தில் முதல் கொண்டு தங்கலான் தங்கலான் தங்கலான்னு ஒருதன் அருமையான படைப்பு அப்படின்னு சொல்றாப்புல. ஒரு குரூப்பு தங்கலான் தொங்கலான்கான், ஒரு குரூப்பு விக்ரமுக்காகவும் பார்க்கலாம், ஜிவி பிரகாஷ்காகவும் பார்க்கலாங்க. உண்மை என்னங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உண்மையிலே தங்கலான் படத்துக்கு விமர்சனம் பண்ணவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ தங்கலான் படத்துக்கெல்லாம் போயிடாதங்க, 2.5 மணி நேரம் எப்படி உள்ளே இருக்கிறேனே தெரியல, ஏதோ குகைக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு, ஒரே ஊன்னு ஊழ விடுதாங்க, ஒரே சவுண்டாக கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு மனுஷன் ஒரு கலைஞன் இருக்க தமிழ் திரையுலகத்திலே தன்னோட உடலை வருத்தி நடிப்புக்காக உடலை எடையை கூட்டுறதோ குறைக்கிறதோ, தலைமுடியை வெட்டுறதோ தலைமுடியை வளர்க்குறதோன்னு தன் உடலை முழுவதும் வருத்தி நடிக்கக்கூடிய ஒரே கலைஞர் விக்ரம் தான். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தன் உடலை வருத்தி தங்கலாங்க படத்துக்காக நடிச்சிருக்காரு. அவளோட உழைப்புக்காக நீங்கள் மரியாதை கொடுத்து அந்த விமர்சனங்கள் நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் நாளே தங்கலானில் கதை இல்லை, ஆப் நல்லா இருக்கு, 2ஆப் நல்லா இல்லை, ரஞ்சித் தன்னோட அரசியல் குறியீடை உள்ள வச்சுட்டாரு, தலித் அரசியலை உள்ள புகுத்திட்டாருன்னு எக்கச்சக்கமான ரிவ்யூ கொடுக்குங்க பேரில். அந்த படத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு லோவா அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இது நீங்கள் உண்மையிலே ரிவ்யூவாக கொடுத்தீங்களா, இல்லை ரஞ்சித் மேலே உள்ள வெறுப்பில் கொடுத்தீங்களான்னு தெரியல. நீங்கள் ரஞ்சித் மேலே வெறுப்பு இருக்கலாம், ஒரு அரசியல் வெறுப்பு இருக்கலாம். அவர் தற்சமயம் இப்போ ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது, அதில் திமுக எதிர்த்து கேள்வி கேட்டதுனால திமுக சார்ந்த ஊடகங்கள்ங்க, திமுக அல்லக்கை இருக்க யூடியூபர் தான் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இணையத்திலும் தெரிவிக்க விட்டாங்க, தங்கலான் அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு. தங்கலான் படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஒரு திரை கலைஞன் தன் உடலை வருத்தி நடிச்சிருக்காரு விக்ரம், அதுக்காக நீங்கள் மரியாதை கொடுத்து ரிவ்யூவை அதுக்காக உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இல்லை, ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து சொல்லலாம். ஒரு 3 வருஷமா தன்னோட உடலை வருத்தி நடித்த ஒரு நடிகரும் கொடுக்க மரியாதையாவது அது குறைந்தபட்சம் வந்திருக்கும். அதே போல் ரஞ்சித் டேரக்டர் ரஞ்சித் அவர்களே ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், ஒரு மனுஷன் முழுசாக தன்னோட உடம்பு ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ எப்படினாலும் டேரக்ட் பண்ணிக்கப்பா, நான் உனக்கு என்ன தேவையோ அதை நடிச்சு தரேன்னு சொன்ன ஒரு பெரிய நடிகர் விக்ரம். அந்த நடிகரை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திருக்கண்டாமா? அதே மாதிரி தயாரிப்பாளரும் நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க, எவ்வளோ நாளும் செலவு பண்ணாலும் நான் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் எதையும் பண்ணாமல் உங்களோட சொந்த அரசியல் குறியீடாக வைக்க அப்படின்னு சொல்லி சொதப்பி ஒரு பெரிய கலைஞன் 3 வருஷம் அவரோட உழைப்பு எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகியிருக்காரு டேரக்டர் ரஞ்சித். அதே மாதிரி நடிகர் விக்ரம் அவரோட ரசிகர்லாம் தேட்டர்ல இருந்து மனவறிந்து கண்ணீர் சிந்தினாதான் நான் பார்த்தேன். ஒரு ரசிகர் அப்படியே மன வருத்தத்தோட கண்ணீர் பிதுங்கி நிக்கி தேட்டரு கேண்டீன்ல, அண்ணன் என்னென்ன ஆச்சு அப்படிங்க. எப்படிப்பட்ட மனுஷங்க, எப்படி நடிச்சாரு. ரஜினிகாந்த் சும்மா நடந்து வராரு, பிஜிஎம் போட்டு வெற்றி படமா கொடுத்துருந்தாரு. விஜய் 3 ஃபேன் 4 ஃபேன் மாத்தாரு, நடிகாரு வெற்றி படம் கொடுத்துருந்தாரு. தன் உடலை வருத்தி சினிமாவுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நடிக்கக்கூடிய மனுஷன் இப்படி பூரா டைரக்டர் பாடாப்படுத்தி எங்கால இப்படி கெடுத்துருந்தாங்களே. அதே மாதிரி விக்ரம் அவர்களோட ஒரு கேரக்டர் தராங்க, உங்களுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் லுக் இருக்கு, உங்களுக்கு நடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லதுக்காகவே போய் நீங்க படம் நடிக்காங்க. அதுல கதை களம் என்ன, மக்களை ஈர்க்குமா அப்படின்னு நடிச்சீங்கன்னா உங்களுக்கும் பேரு, படமும் வெற்றி அடையும். இப்போ இந்த படத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, விக்ரமுக்கும் ஜிவி பிரகாஷ்கும் வேணா அந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து இயக்குநர்கள்லாம் நடிகர் விக்ரமாய் சினிமாவுக்காக வாழக்கூடிய திரைக்கலைஞர்களை பயன்படுத்தும் போது சரியா பயன்படுத்துங்க. இதே போலதான் இயக்குனர் சங்கர் பிரம்மாண்டமான டைரக்டர் அப்படின்னு படம் எடுத்தாரு. அதுலயும் விக்ரமோட நடிப்பு பட்டு பயங்கரம், அழகா நடிச்சிருந்தாரு. அவரோட நடிப்பாக தான் அந்த படமே ஓடிச்சுது. வேற எதுவுமே கதைக்கிழமை இல்லாம அவரோட 3 வருட உழைப்பே இயக்குனர் சங்கர் கெடுத்தாரு. அதே மாதிரிதான் தற்சமயம் இயக்குனர் ரஞ்சித்தும் சினிமாவுக்காக வாழக்கூடிய திரை கலைஞன் விக்ரமோட 3 வருட உழைப்பு கெடுத்தது மட்டும் இல்லாம அவரோட திரை வாழ்க்கையும் கெடுத்துருவார் போலுக்கு. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுட்டாருன்னு பொதுவான ரசிகர்களே வேதனைப்படுறாங்க. அந்த அளவுக்கு தயவு செய்து இயக்குனர் ரஞ்சித் அவர்களே, நீங்க திரைப்படமா எடுங்கன்னா திரைப்படமா எடுங்க. நான் அரசியல் குறியீடு தான் வைப்பேன், தலித் அரசியல் தான் பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு தனியாக டாக்குமெண்ட் எடுங்க, இல்லை ஒரு சீரியல் எடுத்து நீங்க பாடு யூடியூப்ல விடுங்க. உங்க மேல ஈர்ப்பு கொண்ட தொண்டர்களும் ரசிகர்களும் அதை பார்ப்பான். அநியாயமா ஒரு திரைக்கலைஞனோட வாழ்க்கையை கெடுக்காங்க. நன்றி, வணக்கம்.